அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலானுடைய இந்த சிறப்பான நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று ரமலான் பிறை 3. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த கண்ணியமான மாதத்தை அடைவதற்குரிய பாக்கியத்தை தந்தருளி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் எங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு பயிற்சி பட்டறை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு 30 days ஒர்க் ஷாப் ஒன்று மாதிரி. ஆகவே இந்த ரமலானுடைய இந்த மாதத்தில் எங்களுடைய நீயத் எண்ணம், இஸ்லாமிய வாழ்வியலில் ஒரு செயலின் வெற்றி, அந்த செயலை நாங்கள் எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம் என்பதில் தான் தங்கியிருக்குது. இன்னமல் அமாலு பின்னியாத். அப்போ நிச்சயமாக எங்களோட செயல்கள் எல்லாம் எங்களோட எண்ணத்தை பொறுத்து தான் அமையக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்கிறான், அல்-பையினா, சூரா அல்-பையினா 98வது அத்தியாயம் 5வது வசனத்தில், தூய மனதுடன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றே தவிர அவர்கள் ஏவப்படவில்லை. ஆகவே உள்ளத்துடைய அந்த தூய எண்ணத்தை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்குது. ஒரு சிறிய உதவியை கூட அல்லாஹ் திருப்திக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தில் செய்தால் அது மறுமையில் பெரும் நன்மையாக மாறப்போகுது. ஆகவே இந்த மன தூய்மை, நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு அல்லது ஜக்காத், தர்மம் எதுவாக இருந்தாலும் அதை பிறர் எங்களைய புகழணும், இவர் ஒரு அமல் செய்யக்கூடிய இபாதத்தாளி, இவர் தர்மம் செய்யக்கூடிய ஒரு கொடை வள்ளல், இவர் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு இபாதத்தாளி, இப்படியான வார்த்தைகளை பிறர் எங்களை நோக்கி ஏவணும்ன்றதுக்காக இல்லாமல் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்ற எங்களுடைய எண்ணம் எப்பயுமே இருக்கணும். இறைவனுக்காக எது செய்தாலும் அது இறைவனுக்காக மட்டுமே என்ற எண்ணம். அடுத்ததாக எங்களுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் வணக்கமாக மாற்றிக்கொள்கிறதுக்கு இந்த இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த தூய எண்ணம் எங்களுக்கு உதவி செய்து நாம் உண்ணும் உணவு, உறக்கம், இந்த எல்லா அன்றாட பழக்க வழக்கங்களையும் உடல் நலத்தை பேணுறதுக்காக இறைவனுக்காக நாங்கள் செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு செஞ்சால் அதுகளும் எங்களுக்கு நன்மையாக பதிவு செய்யப்படும். ஆகவே இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் இந்த நீயத், எங்களுடைய எண்ணங்கள், நாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கான எண்ணத்தை சரி செய்து கொள்றதுக்குரிய ஒரு பயிற்சி பட்டறையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு நாளில் நாங்கள் ஒரு வேலையை செய்கிற நேரம் அது அல்லாஹ்க்காக செய்கிறோம், அல்லாஹ்க்காக இதிலேருந்து விலகி கொள்கிறோம்ன்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றதை விட, நோன்புடைய இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை செய்கிற நேரம், எல்லாம் நான் நோன்பாளியாக இருந்து கொண்டு இதை நான் செய்கிறேன், நிச்சயமாக நீ எனக்கு கூலியை தருவாய்ன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அது இயல்பாகவே எங்களுக்குள்ளே வரும். அதே நேரம் ஏதாச்சும் ஒரு பாவத்தை அல்லது அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை, மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு விடயத்தை, நோன்பில் செய்யக்கூடாதுன்று இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் போது அல்லது காணும் போது அல்லது செய்வதற்கு முயலும் போது, எத்தனைக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இல்லை நான் நோன்பாளி, நான் இதை செய்யக்கூடாது, நான் ஒரு நோன்பாளி, நான் இசையை செவிமடுக்கக்கூடாது, நான் ஒரு நோன்பாளி, யாரையும் பற்றி பேசக்கூடாது, நான் ஒரு நோன்பாளி, நான் யாரையும் திட்டக்கூடாது, எனக்கு எதுக்கு இது, நான் நோன்பாளியாக இருக்கிறேன், நான் பொறுமையாக இருந்துடணும் என்ற எண்ணம் ஆனால் நோன்பாளி என்றதுனால எங்களுக்கு என்ன செய்யும், கொண்டே இருக்கும். ஆகவே இந்த ப்ராக்டிஸ், இந்த நோன்பு 30 நாள் இன்ஷா அல்லாஹ், இந்த கால வரையறைக்குள்ள எங்களுடைய எண்ணம் இது தொடர்ந்து செயல்படுறது இன்ஷா அல்லாஹ் நோன்புக்கு பிற்பட்ட காலத்திலையும் அடுத்த ரமலானில் நாங்கள் மீண்டும் ஒரு பயிற்சி பட்டறைக்கு இணையும் வரைக்கும் எங்களுக்குள்ள நாங்கள் எங்களோட அந்த நீயத்தை, எண்ணத்தை சரிப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வாழ்க்கையில் எங்களுடைய நீயா எண்ணத்தை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு வல்லநாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலித்தருள்வானாக.